ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் சைவ ததோ ஜெயமுதீரயேத். யஸ்யாக்ஞயா ஜகத்ஸ்ரஷ்டா விரிஞ்சிः பாலகோ ஹரிः சம்ஹர்த்தா காலருத்ராख्यो நமஸ்தஸ்மை பினாகினே. ஈஸ்வரனுடைய மந்திரங்கள், மந்திரம்னா கோவில்கள், அதில் என்ன மாதிரியான கைங்கரியங்கள் நம்ம பண்ணணும், அதுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக லோமசர் சொன்னார். அதே மாதிரி பகவான் தான் சர்வ வேதங்கள் வேதாந்தங்கள் எல்லாவற்றினாலும் தெரிந்து கொள்ள வேண்டியது பரமேஸ்வரன் ஒத்தனை தான். அதனால அந்த லட்சியத்தை புத்தியில நிர்ணயம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொன்னார். என்ன பண்ணாலும் நிஷ்காமைஷ்ட சகாமைஷ்ட பூஜனீய சதாசிவா. எந்த காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் அதுல சிவார்ப்பணம் சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரனையே லட்சியமாக நிச்சயம் பண்ணிக்கணும். நிச்சயாத்மிகா புத்தின்னு சொல்றது. விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குருநந்தன பகுஷாகாஹி அனந்தாஸ்ச புத்தயா அவ்யவசாயினாம்னு கீதையில பகவான் சொல்றாரே, அதே நிச்சயம்தான். என்ன விதமான நிச்சயம்? பரமேஸ்வரனை போய் அடையிறது தான் எனக்கு லட்சியம் அப்படிங்கிறது புத்தியில நிச்சயம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டாதான் அந்த லட்சியத்துக்கு நோக்கி நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் செய்யறதாக மாறும். எப்படி ஒரு நதியானது தன்னுடைய சோர்ஸ்லேருந்து புறப்பட்டு தன்னோட லட்சியமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்தை அடையிற வரைக்கும் அது பாட்டு என்ன தடை வந்தாலும் அதை தள்ளிட்டு போயிட்டே இருக்கோ, அந்த மாதிரி பரமேஸ்வரன் அடையிறது தான் லட்சியம் அப்படிங்கிற புத்தி வந்துடுத்துனா, அப்போ வேதைஹி புராணைஹி சாஸ்திரைச்ச உபனிஷதைஹி ஆகமைஹி விவிதைஹி சம்புரேவ ஞாதவ்யா அப்படின்னு சொல்றது இந்த புராணம். வேதத்தினாலேயோ புராணங்கள்னாலேயோ சாஸ்திரங்களாலேயோ உபனிஷத்தினாலேயோ இன்னும் வெவ்வேறு ஆகமங்கள்னாலேயோ எது தெரிந்திக்க வேண்டிய வஸ்துன்னா சிவன் தான், பரமேஸ்வரன் தான், சம்பு தான். சம்பவதி சம்பு தஸ்மாத் சர்வம் சிவமயம். எல்லாம் பரமேஸ்வர ஸ்வரூபந்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அதுல போய் லயம் அடையிறது தான் நம்மளுடைய லட்சியம். அதனால நிஷ்காம கர்மம் பண்ணாலும் சரி, சகாம கர்மம் பண்ணாலும் சரி, ஈஸ்வரனை போய் அடையிறது தான் நம்மளுடைய லட்சியம்ன்ற ஒரு புத்தியோட அப்புறம் மேல ரோமசர் சொல்றார், கதையாமி புராவிருத்தம் இதிஹாசம் புராதனம் நந்தி நாம புரா வைஷ்யோ ஹவந்தி புரவாவசத் சிவத்தியான பரோ பூத்வா சிவபூஜாம் சகார சஹா நித்யம் தபோவனஸ்தம் ஹி லிங்கமேகம் சமர்ச்சயத் உஷசி உஷாய பிரத்யஹம் சிவல்லபஹ லிங்கார்ச்சனரதோ பபூவ அதிசயேன ஹி லிங்கம் பஞ்சாமிருதனைவ யதோக்தேனாப்யசேஷயத் விப்ரைः சமாவృतो நித்யம் வேத வேதாங்கபாரகைः யதா சாஸ்திரேன விதினா லிங்கார்ச்சனவரோ பவத் ஸ்நாபயித்வா ததः புஷ்பைः நானாஸ்சர்ய சமன்விதைः. இந்த இடத்துல பரமேஸ்வரனை எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக ஒரு புராவிருத்தம் இதிகாசம், புராதனம், ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன். புராவிருத்தம் இதிகாசம். இதிகாசம்னா இப்படி நடந்ததுன்னு அர்த்தம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நந்திங்கிற பெயருடைய ஒரு வைஷ்யர் ஒருத்தர்.
அவந்திபுரத்துல இருந்தார். அவந்திபுரம்ங்கிறது அவந்திகாபுரி. இப்போ உஜ்ஜைன்னு சொல்லப்படக்கூடிய போபால் கிட்ட இருக்கிற ஒரு இடத்துக்கு அவந்திகாபுரின்னு பேர். மகாகாலேஸ்வரர் என்ற பரமேஸ்வரன் அங்கதான் இருக்கார். அந்த க்ஷேத்திரத்தை பத்திய ஒரு நடந்த ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லி லோமசர் சொல்றார். அங்க அந்த வைஷ்யர் என்ன பண்றார், சிவத்தியான பரமாக இருந்துட்டு சிவபூஜை பண்ணிட்டே வாழ்ந்துட்டு வந்தார். அப்போ அங்க இருக்கிற ஒரு தபோவனம்னு ஒண்ணு அந்த காலத்துல அங்கங்க இருந்தது. தபோவனங்கள்னா எங்க இருந்து நம்ம நிஷ்டை பண்ணலாம், இல்ல ஈஸ்வர ஆராதனை பண்ணலாம் அப்படிங்கிற இடங்களுக்கு தபோவனங்கள் பேர். அப்படி தப்போவனம் ஒண்ணு அங்க இருந்தது. அதுல ஒரு லிங்கம் இருந்திருக்கு. அத நித்தியம் உபாசனை, அத பூஜை முதலான உபாசனைகள் பண்ணிட்டு வரார் அவர். உஷசி உஷசி உத்தாய, விடியற் காலையில எழுந்து தினம் பிரத்யகம் ஒவ்வொரு நாளும் அந்த சிவபக்தனானவர் நந்தின்ற பெயருடைய அந்த வைஷ்யர் என்ன பண்றார், லிங்கார்ச்சன ரதா பபூவ. அதே தன்னுடைய மனசு லிங்க அர்ச்சனையிலேயே லயிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சார். அப்படியும் மனசு ரொம்ப வைஷ்யன்றதால ரொம்ப பணம் நிறைய இருக்கிறவர். அதனால ரொம்ப விஸ்தாரமா பூஜை பண்றார். ரொம்ப தனம் இருக்கக்கூடியவர்ன்றதுனால அவருக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஈஸ்வரனுக்கு பண்றார். அப்படி ஒரு பக்தி. லிங்கம் பஞ்சாமிருதேன இவ யதோக்தேன அபியசேஷயத்து. பஞ்சாமிருத ஸ்நானம் பண்ணி வைக்கிறார் லிங்கத்துக்கு. அப்புறம் கூட பிராமணர்களை வச்சுட்டு விப்ரை சமாவிருத்தோ நித்தியம் வேத வேதாங்க பாரகைஹி யதாசாஸ்திரேன விதினா லிங்கார்ச்சன பரோபவத். அதனால எப்படி ஒரு லிங்கார்ச்சனை பண்ணணும், எப்படி சிவலிங்கத்துக்கு ஷோடச உபச்சாரங்கள் பண்ணி பூஜை பண்ணணுங்கிறதெல்லாம் விப்ரர்களை வச்சுண்டு வேதாங்கங்கள்லாம் அறிந்தவராகிய பிராமணர்களை வைத்துக்கொண்டு அங்க அந்த கர்மாக்களை ஈஸ்வரனுக்காக பண்ணிட்டு வந்தார். ஸ்நாபயித்வா ததா புஷ்பைஹி நானாச்சரிய சமன்விதைஹி. இன்னும் பலவிதமான ஸ்நானம் பண்ணி வச்சுட்டு அபிஷேகம்லாம் பண்ணி வச்சு அப்புறம் பலவிதமான புஷ்பங்களை சூடி வைக்கிறார். அது மட்டும் இல்ல, எப்பேற்பட்டதுன்னா முக்தாபலைஹி இந்திரநீலைஹி. என்ன முக்தாபலம் இந்திரநீல மாதிரியான புஷ்பங்களால. அதே மாதிரி முக்தாபலைன்றது இங்க முத்துன்னு எடுத்துக்கலாம், பேர்ல். என்ன இந்திரநீலம்ங்கிறதும் ஒரு கல்லு, கோமேதம். இப்படி வைடூரியம் வைடூரியைச்சைவ நீலைச்ச மாணிக்யைச்ச ததா அர்ச்சயத்து. ரொம்ப விலை உயர்ந்த கற்களால அர்ச்சனை பண்றாராம். ஏன்னா வைஷ்யரா இருக்கிறதுனால அவர்களுடைய தொழில் அதனால தனம் நிறைய இருக்கிறவர்களாக இருப்பார்கள். அதனால அவர் தனம் இருந்ததுனால தங்கிட்ட வெவ்வேறு விதமான விலை உயர்ந்த ரத்னங்களை வச்சு கற்களை வச்சு வைடூரியம் நீலம் மாணிக்கம் முதலான பெரிய பெரிய விஷயங்களால அர்ச்சனை பண்றாராம். ஏவம் நந்தி மகாபாகோ பகூன்யப்தானி அர்ச்சயதே சமன்விதம். இப்படி யாருமே இல்லாத அந்த இடத்துல காட்டுல இவர் மட்டும் இவருடைய இருந்தார் சிவலிங்கத்துக்கு. அப்போ ஒரு ஏகதா மிருகயாசக்த கிராதோ பூதஹிம்சகா அவிவேகபரோ பூத்வா மிருகயா ரசிக சதா பாபி பாப சமாச்சாரோ விசரன் கிரிகந்தரே அநேகஸ்வாபதா கீர்ணே ஹன்யமான இதஸ்ததः. ஏவம் விசரணமானோऽசௌ கிராதோ பூதஹிம்சகः எதிர்ச்சயா கதः தத்ர யத்ர லிங்கம் சுபூஜிதம். அப்போ ஒரு தடவை ஒரு வேடன், கிராதன்னா ஒரு மலைகள்லாம் வசிக்கின்ற வேடன், எப்பவும் வேட்டையாடுறவன், மிருகயா ஆசக்தா பூதஹிம்சகா, ஜீவராசிகளை ஹிம்சை பண்ணக்கூடிய ஒரு வேடன் ஒருத்தன் என்ன பண்றான்,
வழி தெரியாம இந்த இடத்துக்கு வந்துடுறானாம். அவன் எப்பேர்ப்பட்டவன்னா, பாபி பாப சமாச்சாரஹ. என்ன, அவன் பாபத்த பண்ணிட்டு இருக்கிறவன். கிரிகந்தரே விசரன்னு, அங்கங்க மலையில இருக்கக்கூடிய குகைகள் அங்க இங்கெல்லாம் மிருகத்தை தேடி ஓடின்னு இருக்கவன் என்ன பண்றான், எங்கேயோ தேடி தேடி இங்க வந்துடுறான். எதிர்ச்சையா ஆகதகான்னு சொல்றது. ஏதோ ஒரு ஒரு காரணத்தினால இங்க வந்து சேர்ந்துடுறான். எங்கன்னா, எங்க அந்த லிங்கம் பூஜிக்கப்படுறதோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். எத்திர லிங்கம் சுபூஜிதம் தத்ர ஆகதஹா. அப்போ அங்க எதுக்கு வந்தான்னா, பக்கத்துல ஏதோ ஒரு குளம் இருக்கு. ஜலத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக. உதகம் வீக்ஷமானோசௌ திருஷயா பீடிதோ விஷம் ததோ வனே ஜலः சீக்கிரம் திருஷ்ட்வா தோயே சமாவிஷத். தீரே संस्थाप्य दुष्टात्मा तत्सर्वं मृगयादिकं गण्डूषोत्सर्जनं कृत्वा पीत्वा तोयं च निर्गतः. அப்போ அங்க சுத்தி இருக்கிற மிருகங்களை வேட்டையாடினது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த கரையில வச்சுட்டு, தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கரையில வச்சுட்டு போய் அந்த குளத்துல போய் வாயை கொப்பளிச்சான். கொஞ்சம் ஜலத்தை குடிச்சான். குடிச்சிட்டு கிளம்பிட்டான். கிளம்பினவன் அங்க கோவில பார்க்கறான். சிவாலயம் ததர்ஷ அக்ரே அநேகார்ச்சன மண்டிதம் திருஷ்டம் சுபூஜிதம் லிங்கம் நானாரத்னை பிருதக் பிருதக். அங்க அந்த லிங்கத்தை அவன் பார்க்கறான். இந்த பலவிதமான ரத்னங்கள்னால ஆச்சரியமா பூஜிக்கப்பட்டிருக்கிற லிங்கத்தை பார்த்த உடனே அவனுக்கு அந்த லிங்கத்து மேல ஒரு ஆசக்தி வந்துடுது. ஏன்னா இப்படி இவ்வளோ ரத்னங்களால பளபளன்னு ஜொலிக்கிறதா அந்த லிங்கம். அப்போ அதை பார்த்த உடனே அவனுக்கு அந்த அட்ராக்ட் ஆயிடுத்து. இருந்தாலும் அவனுக்கு அந்த ரத்னங்கள் மேலெல்லாம் ஒன்றும் கவனம் இல்லை. சிவலிங்கத்து மேல அவனுடைய புத்தி போயிடுத்து. அதனால அங்க சுத்தி இருக்கிற கற்கள்லாம் ஒதுக்கிட்டு இவனோட பங்குக்கு இவன் போய் அதுக்கு அபிஷேகம் பண்ணானா. ஸ்னபனம் தஸ்ய லிங்கஸ்ய கிருதம். எப்படி பண்ணான் அபிஷேகம்? இவன்கிட்ட கையில ஒன்றும் சொம்பு இதுவும் இல்லை. வாயில வச்சுட்டு இருந்தானே ஜலம், அதை துப்பினானா. ஏன்னா இவனுக்கு வந்து பக்தி இருக்கே ஒழிய விதி என்னன்னு தெரியாது. ஒரு சாதாரண வேடன், மலைவாசி அப்படிங்கிறதுனால தெரியாதனால வாயில இருக்கிற ஜலத்தை கண்டூஷ வாரினா, வாயில வச்சுட்டு இருந்த அந்த இதை உமிழ்ந்தானா. கரேன ஏகேன பூஜார்த்தம் பில்வபத்ராணி சஹா அர்ப்பயத்து த்விதீயேன கரேன இவ மிருகமாம்சம் சமர்ப்பயத்து. கண்ணப்ப நாயனார் சரித்திரம் மாதிரியே தான் இது. ஒரு கையால வில்வபத்திரத்தை சமர்ப்பணம் பண்ணானா, இன்னொரு கையால மாம்சத்தை சமர்ப்பணம் பண்ணானா. தண்ட பிரணாம சம்யுக்தம் சங்கல்பம் மனசா கரோத். ஆனால் நேர நமஸ்காரம் பண்ணா மனசால சங்கல்பிச்சுட்டானா. ஏன்னா அவனுக்கு மந்திரம் தெரியாது, எதுவும் தெரியாது. வெறும் மனசால பகவான ஈஸ்வரனை வந்து பிரார்த்திச்சுக்கிறான். என்னன்னா, அத்ய பிரபிருதி பூஜாம் வை கரிஷ்யாமி பிரயத்னதः தும்மே சுவாமி ச பக்தோகம் அத்ய பிரபிருதி சங்கர. அவன் ஒரு சங்கல்பம் எடுத்துன்னா, இன்னிலிருந்து உனக்கு நான் நித்தியம் பூஜை பண்ணுவேன். இனிமேந்து நீதான் எனக்கு சுவாமி, நான் உன் பக்தன் ஆயிட்டேன், என்ன நான் உனக்கு சமர்ப்பிச்சுக்கிறேன்னு ஈஸ்வரன் கிட்ட அர்ப்பணிச்சுட்டானா. சரணாகதி பண்ணிட்டான். அப்போ ஏவம் நையமிகோ பூத்வா கிரோதோ கிரகமாகதா. இப்படி ஒரு நியமத்தை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அவன். அடுத்த நாள் வந்த நந்திங்கிற அந்த வைசியர் என்ன பண்றார், இது எல்லாத்தையும் வந்து பார்க்கிறார். கோயில்ல இங்கேயும் அங்கேயும் தாம் நேற்று பண்ணியிருந்த அந்த அர்ச்சனையில இருந்த புஷ்பங்களா இருக்கட்டும், ரத்தனங்களா இருக்கட்டும், எல்லாம் அங்கங்க திருச்சி கிடக்கு. அதே சமயத்துல சுவாமி கிட்ட மாம்சம் இருக்கு. என்ன உமிழ்ந்த தண்ணின்னு வேற தெரியறது. ஒரே கலைவரமா கிடக்கு. பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னடா இது, நமக்கு இப்படி ஒரு விக்னம் வந்துடுத்தே, இது நம்மளோட பாக்கியத்துல இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு அவருக்கு ஒரு துக்கம் ஆயிடுது. ஆனாலும் என்ன பண்ணார், அன்னைக்கும் திருப்பியும் அபிஷேகத்தை பண்ணார். ஓரளவு சுத்தம் பண்ணார். என்ன அடுத்த நாள் திருப்பி எல்லாத்தையும் வந்து எப்பவும் பண்ற மாதிரி அபிஷேகத்தை பண்ணிட்டு ஓரளவுக்கு நீட் பண்ணி திருப்பி வந்துட்டு சேர்ந்துட்டார். தன்னுடைய கிரகத்துக்கு வந்துட்டார். அப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தோட உட்கார்ந்து இருந்தார். முகம் ரொம்ப வாடி இருந்ததை பார்த்து அங்க இருந்த ஒரு வைதிகர் அவரை பார்க்கிறார். இந்த எப்பவும் அவர் கூட
பூஜைக்கு வரக்கூடியவர். என்னாச்சு? ஏன் அப்படி வாடி இருக்கே உங்க முகம்னு கேட்ட உடனே அந்த நந்தி சொல்றார், இந்த மாதிரி நான் போய் பார்க்க அந்த அந்த வனத்துல தப்போவனத்துல இருக்கக்கூடிய லிங்கம் இந்த மாதிரி யாராலேயோ தூஷிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது வேணும்னு யாரோ பண்ண தப்பாக தான் அவர் பார்க்கிறார். அப்போ இந்த மாதிரி ஆயிடுத்து, அமேத்தியமா இருக்கு. அத்யதிஷ்டம் மயா விப்ர அமேத்தியம் சிவசந்நிதௌ கேன இதம் காரிதம் தத்ர ந ஜானாமி கதஞ்சன, யார் பண்ணானே தெரியலையே அப்படின்னு வருத்தமா இருக்குன்னு சொல்றார். அப்போ அந்த வைத்தியர் சொல்றார், இன்னைக்கு ராத்திரி இருக்கட்டும், நாளைக்கு போய் இதை பார்க்கலாம். ஏன்னா இது யாரோ ஒரு மூடன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரியாததுனால பண்ணியிருக்கான். அதனால நம்ம பிரபாதேச்ச மயாசார்த்தம் கம்யதாம் தச் சிவாலயம், என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்கோ, அந்த சிவாலயத்துக்கு போவோம். அங்க போய் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். யார் இதெல்லாம் பண்றா, இந்த மாதிரி துவம்சம் பண்றான்னு பார்ப்போம். பார்த்து அதை தடுக்க முயற்சிப்போம்னு சொல்றார். சரி, நந்தி இவர் இப்படி சொல்லியிருக்காருன்றதுனால போய் அவரோட கிரகத்துல படுத்துன்னு இருக்கார். தூக்கமே வராம படுத்துன்னு இருக்கார். சரி, ஒரு மாதிரி பொழுது விடிஞ்ச உடனே இவரோட கிளம்பி அடுத்த நாளைக்கு காத்தால அந்த தப்போவனத்துக்கு போறார். கதஹா சிவாலயம் நதி சமம் தேன மகாத்மனா ததோ திருஷ்டம் பூர்வதினம் கிருதம் தேன துராத்மனா சம்யக் பிரபூஜனம் கிருத்வா நானாரத்ன பரிச்சதம் பஞ்சோபசார சம்யுக்தம் ச ஏகாதஷ்யன்விதம் ததா அநேக ஸ்துதிபிஹி ஸ்துத்வா கிரீஷம் பிராமணைः சஹ ததா யாமத்வயம் ஜாதம் தூ ஸ்தூமானஸ்ய நந்தினஹ. என்ன பண்றார்? அடுத்த நாள் இவரும் அந்த பிராமணருமா போய் திருப்பியும் அங்க இருக்கிற மாம்சத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டு திருப்பி அபிஷேகத்தை பண்ணி பலவிதமான முதல்ல பஞ்சாமிரதத்துல ஸ்நானம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பலவிதமான ரத்னங்களை எடுத்து ஈஸ்வரனுக்கு ஆராதனை பண்ணி பஞ்சோபசார பூஜை ஏகாதச ருத்ரம் பண்ணி அநேக ஸ்துதிகள்னால ஸ்தோத்திரம் பண்ணி பூஜையை பூர்த்தி பண்றார். அப்படியே மெதுவா அதெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா, பஜனை பாடின்னு இருக்கா. 2 யாமம் கழியறது. ஒரு யாமம்னா ரஃப்லி 3 மணி நேரம். 6 மணி நேரம் காலங்காத்தால போனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் வரைக்கும் ஆக அந்த டயத்துல வரானா அந்த கிராதன். ஆயாத்தோஹி மகாகாலஸ்ததாரூபோ மகாபலஹ காலரூபோ மகாரௌத்ரோ தனுஷ்பாணி பிரதாபவானே. அப்போ அங்க பார்த்தா பயங்கரமா ஒரு வாட்டசாட்டமா உயரமா ஒரு பெரிய வேடன், பார்க்கவே பயமா இருக்கு. மகாகாலன்னு பயமுத்துற அளவுக்கு யமம் மாதிரி இருக்கானாம் பார்க்கறதுக்கு. அதனால மகாகாலஹா ததாரூபோ மகாபலஹா, ஏன்னா ஒரு கால ரூபமா இருக்கானா. மகாரௌத்ரஹா தனுஷ்பாணிஹி பிரதாபவான், கையில பெரிய வில் எடுத்துட்டு அங்கேருந்து வரான் அந்த கிராதன். அதை பார்த்து நந்திக்கு பயமாயிடுதான். தந்திருஷ்டுவா பயவித்ரஸ்தோ நந்தி ச விலலாபஹாம் புரோதாச்சைவ சகசா பயபீதா ததா பவத். 2 பேரும் பயந்து போயிட்டாலாம். இந்த வைஷ்யனும் பயந்துட்டான், அந்த பிராமணரும் பயந்துட்டார். இது பார்த்தா இவன் சாதாரண ஆளா தெரியல, இவங்கிட்ட போய் நம்ம பேசவும் முடியாது, இவனை அதட்டி இப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லவும் முடியாது. அதனால பயந்து நடிகின்னு பார்க்கறா. அவன் எப்பவும் மாதிரி அந்த வேடன் என்ன பண்றான், வந்து வாயில அந்த ஜலத்தை துப்புறான், கொண்டு மாம்சத்தை வைக்கிறான், வில்வத்தை போடுறான். என்ன பண்ணிட்டு நைவேத்தியம் தத்பலம் செய்வ கிராத சிவம் அர்ப்பயது தண்டவத் பதித்தோ பூமௌ உத்தாய ஸ்வகிருஹம் கதா. எப்பவும் மாதிரி அவனுடைய மாம்ச நைவேத்தியத்தை பண்ணிட்டு பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிளம்பிட்டான். அவனுக்கு மந்திரங்கத்தனம் ஸ்தோத்திரம் எதுவும் தெரியாது. அதனால வெறும்னு இவ்வளவுதான் பண்றான். அதை பார்த்து இவாளுக்கு ஆச்சரியம் ஆயிடுதான். இப்படி ஒருத்தன் வந்து ஆஜானுபாகுவா ஒரு வேடன், ஒன்னும் ஒரு கலாச்சாரம் தெரியாதவனா இருக்கான், ஈஸ்வர ஆராதனை எப்படி பண்ணணும்னு தெரியாததா இருக்கான். இப்படி நம்ம வந்து ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் கலைச்சு விட்டுட்டு என்னத்தையோ கச்சாமச்சான்னு பண்ணிட்டு இவன் பாட்டு போறானே, இவனை எப்படி தடுக்கிறதுன்னு கவலையா எடுத்து இவாளுக்கு. அப்போ வியாகுல சேத்தசான்னு சொல்றது.
இப்போ இந்த பிராமணர் என்ன பண்றார், சரி பல மத்த பண்டிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இது என்ன இது சரியா? தப்பா? என்ன இதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு விசாரம் பண்றார். விப்ரா பகவோ வேதவாதினः நிவேத்யதேஷு தத் சர்வம் கிராதேன யத்கிருதம் கிம் காரியமத போ விப்ராஹ கதயதாம் யதாததம். நீங்கெல்லாம் எல்லா பிராமணாலும் இது வந்து விசாரம் பண்ணி சாஸ்திரப்படி என்ன விசாரம் பண்ணணும், என்ன பண்றது கேட்டோம். எல்லாரும் விசாரம் பண்றாங்க. விசாரம் பண்ணி எல்லாரும் உட்கார்ந்து இத வந்து அனலைஸ் எல்லாம் புரட்டி சொல்றா, இது ஒரு விக்னம் தான் உனக்கு. இந்த கிராதன்ட்ட போய் நம்ம சொல்லி மாறப்போகுது. அதனால நீ என்ன பண்ணிடும் படுறதுக்கு வந்து அதனால நிந்த பண்ற மாதிரி ஆயிடும். அது தப்பு. அதனால சிவலிங்கத்தை எடுத்துன்னு வந்து ஆத்துல வச்சு நீ ஸ்தாபனம் பண்ணி பண்ணு அப்படின்னு தஸ்மாதானய லிங்கம் ஸ்வம் ஸ்வகிருகம் வைஷ்ய சத்தமா तथा तथा इति मत्वासौ नन्दी शिवस्य उद्पाटनं तदा कृत्वा स्वगृहमानीय प्रतिष्ठाप्य यथाविधि. அவர் என்ன பண்றார், அந்த நந்திங்கிற வைச்சர் சரின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் அங்கேருந்து பேத்து எடுத்துட்டு இந்த படத்துல வருமே வராக ரூபம், அது மாதிரி அங்கேருந்து அதை தூக்கின்னு வந்து அவருடைய கிரகத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டார். பண்ணது மட்டும் இல்லாம கீழே ஸ்வர்ண பீட்டத்தை அமைக்கிறாராம். சுவர்ண பீட்டிகாம் கிருத்வா நவரத்ன சுஷோபிதாம். ஏன்னா ஏற்கனவே அது இருந்தது வந்து தப்போவனத்துல. அங்க வந்து ரத்னத்தெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணாருனாலும் அது பீட்டம் எப்படி இருக்கோ அப்படி இருந்திருக்கும். இவர் இங்க புதுசா வந்து பிரதிஷ்டை பண்றாருன்றதுனால தங்கத்துல பீட்ட பண்ணி அதுல நவரத்னங்களை வந்து பதிச்சாராம். உபச்சாரைஹி அநேகைஷ்ச பூஜையாமாச வைத்ததா. அதுக்கப்புறம் ஆனந்தமா அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார் உபச்சாரங்களோட. அதாபரேத்யுஹூயாதः கிராதः சிவமந்திரம் யாவத்விலோகயாமாச லிங்கமைஷம் ந திருஷ்டவான். அப்போ அடுத்த நாள் வந்தா அந்த வேடன் சிவமந்திரத்துக்கு வந்தானா, சிவன் கோயிலுக்கு. அங்க பார்க்கறான், லிங்கத்தை காணும். அவ்வளவுதான், அவனுக்கு பதறி போயிடுத்து. மௌனம் விஹாய சகசா ஹியாக்ரோஷன் இதமப்ரவீத். ஒரே ஆக்ரோஷமா கத்துறான். அவனுக்கு வந்து முரடனாச்சே. ஹே சம்போ குவகதோசி துவம் தர்ஷய ஆத்மானமத்யவை. ஹே சம்பு, எங்க போன? உடனே உன்னை எனக்கு காமி. ந திருஷ்டோசி மயா துவம் ஹி தஜாம் மத்ய கலேவரம். நீ எனக்கு கிடைக்க மாட்டேங்கிற, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற. என்ன நீ இப்படி வரலன்னா நான் என்னுடைய உடம்ப துறந்துருவேன், என்ன நானே தற்கொலை பண்ணிட்டுருவேங்கிறான். ஹே சம்போ, ஹே ஜெகநாத, ஹே திரிபுராந்தகர பிரபோ, ஹே ருத்ர, ஹே மகாதேவ, தர்ஷய ஆத்மானம் ஆத்மனா. உன்னுடைய சுரூபத்தை நீ எனக்கு காமிச்சு கொடு. இப்பயே நீ கொண்டா அந்த லிங்கத்தை இங்க கொண்டு வந்து வையின்றார். லிங்க ரூபமாக தானே பார்க்கிறார் பரமேஸ்வரனை. அப்போ ஏவம் சாக்ஷேப மதுரைஹ வாக்கியைஹ க்ஷிப்தः சதாசிவः கிராதேன ததோ ரங்கைஹ வீரஹ அசௌ ஜாகரம் ஸ்வகம். தன்னுடைய உடம்புல இருக்கிற குருதி வயத்தை பொளந்து இருக்கிற குடலையே எடுத்து அங்க லிங்கமா வைக்கிறானாம். அந்த அளவுக்கு அவனால வந்து தாங்கிக்க முடியல அங்க சிவலிங்கம் இல்லாதத. விவேதாசு ததோ பாபூனா ஸ்பாட்ய ஏவ ருஷாப்ரவித். ஹே சம்போ தர்ஷய ஆத்மானம் குதோமான் தெஜ்ய யாஸ்யசி. சீக்கிரம் என்ன உன்னை காமிச்சு, இல்லைன்னா உயிரை விட்டுருவேன். இது க்ஷித்வா ததோ அந்த்ராணி மாம்சமுத்கிருத்ய சர்வதா தஸ்மின் கர்த்தே கரேனைவ கிராத சகசா க்ஷிபத்.
ஸ்வஸ்தம் ச ஹிருதயம் கிருத்வா சஸ்னௌ தத் சரசி த்ருவம் ததா ஏவ ஜலமானிய பில்வபத்திரம் துவரான்விதா. தன்னுடைய அங்கங்களை எடுத்தே போட்டு சிவலிங்கமாக்கி அதுக்கு பண்றானா. அதுல ஜலத்தை கொண்டு வந்து பில்வபத்திரத்தை கொண்டு வந்து பூஜை பண்றான். பூஜயித்வா யதா நியாயம் தண்டவத்பதிதோ புவி. என்ன இந்த அளவுக்கு உக்கிரமா அவனுக்கு தெரிஞ்ச விதத்துல அவன் பண்றான். தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அங்க வந்து அவனுக்கு அந்த லிங்கம் இல்லாததை பார்த்துக்க முடியல. அப்போ தியான ஸ்திதா ததஸ்தத்ர கிராத சிவசந்நிதௌ பிராதுர்பூதः ததா ருத்ரः பர பிரமதை பரிவாரிதா. அங்க உட்கார்ந்து கண்ண மூடின்னு தியானம் பண்ணவும் அவனுடைய பூஜை முடிஞ்செடுத்து பூர்த்தி அடைஞ்ச உடனே பரமேஸ்வரன் வந்து காட்சி கொடுக்கிறார். பிராதுர்பூதஸ்ததா ருத்ரஹா பிரமதை பரிவாரிதா. தன்னுடைய கணங்கள் எல்லாத்தோடையும் பரிவாரத்தோடு கூட பரமேஸ்வரன் வந்து அவனுக்கு நேர ஆவிர்பவிக்கிறாராம். பிராதுர்பூத்து முன்னால் ஆவிர்பவிச்சு கற்பூர கௌரோத்யுதிமான் கபர்தி சந்திரசேகரா தம் கிரஹீத்வா கரே ருத்ர உவாச பரிசாந்த்வயன். கற்பூர கௌரஹா அப்படியே வெள்ள வெள்ளேன்னு இருக்கக்கூடிய சுரூபம். பரமேஸ்வரனை வந்து வெள்ளையாதான் சொல்லி இருக்கு சாஸ்திரம். சுத்த ஸ்பட்டிக சங்காசம். அதே மாதிரி வெள்ளையர்னு பால் போல இருக்காருன்னு நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுதும் அப்படிதானே சொல்றோம். அதனால தூமென் மதிசூடி மறந்து விடுத்த அந்த தேவார பாடல்ல பரமேஸ்வரன் வந்து வெள்ளையா இருக்கவர்னு தான் சொல்றது. கற்பூர கௌரம். இங்க நம்ம விஸ்வநாத அஷ்டகத்துல கற்பூர கௌரம் கருணா நிதானம் வருதே, புஜகேந்திரஹாரம். கற்பூர கௌரம்னா வெள்ள வெள்ளையர்னு அந்த சுத்த சைதன்ய ஸ்வரூபம்ன்றதுனால நிர்மலமான ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரன் கற்பூர கௌரஹா. தியுதிமான் தியோதனத்துவம்னா வந்து பிரகாசஸ்வரூபம். கற்பூர எப்படி இருந்தார் அங்க பரமேஸ்வரன் காட்சி கொடுக்கிறாருன்னா செக்கச்சவேன்னு இருக்காராம். ஒளிர்றதுதான் பரமேஸ்வரனுடைய தேகம். கபர்தி தலையில ஜட்டாஜூட்டத்தோட இருக்கார். சந்திரசேகரஹா சந்திரனை வந்து அணிஞ்சிருக்காராம் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட சுரூபத்தை அங்க காமிக்கிறார் கிராதனுக்கு. தம் கிரஹீத்வா கரே ருத்ர உவாச பரிசாந்த்வயன். भो भो वीर महाप्राज्ञम मद्भक्तः महामते वरं वृणीष्व आत्महितं यत् ते अभिलषितं महत्. நீ என்ன வரம் வேணுமோ கேள், ஏன்னா நீ மகா புத்திமான், என்னுடைய பக்தனாக இருக்க. அதுவும் வந்து ரொம்ப திருடமான பக்தி, என்னை எப்படியாவது அடைஞ்சி தீரணுங்கிற அந்த ஒருநிலைப்பட்ட பக்தியோட இருக்கியே. உனக்கு என்ன தேவையோ, ஆத்மஹிதம் எது இருக்கோ, அபிலஷிதம் உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன்னு ஈஸ்வரன் சந்தோஷத்தை அடைஞ்சு சொல்றாராம். உடனே ஏவ முக்தா சஹா ருத்ரேன மகாகாலோ முதான்விதா. என்ன அந்த மகாகாலன்றதாகிய அந்த கிராதன் சந்தோஷத்தை அடைஞ்சு நேர திருப்பி பரமேஸ்வரன் அப்படியே காலில் விழுந்தானாம். பபாத தண்டவத் பூமௌ. அப்படியே வந்து தண்டவத்து நெடுஞ்சான்கடையாக ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ணானாம். பக்தியா பரமயாயுதா. பரபக்தியோடு ஈஸ்வர பக்தியோட என்ன சொல்றான் பரமேஸ்வரனை பார்த்து சொல்றான். ததோ ருத்ரம் பபாஷே சவரம் சம்பிரார்த்தையாமி. எனக்கு ஒரே என்ன வரம்? தாசோ ருத்ர, நான் உன்னுடைய தாசன். தொம்மே ஏதத் புத்வா ஆத்மனோ பக்திம் தேஹி ஜென்மனி ஜென்மனி. இந்த தாஸ்யமான பக்தி எனக்கு இனிமே ஜென்மான்னு ஒண்ணு இருந்துன்னா இந்த ஈஸ்வர பக்தி எனக்கு கொடு. மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில். ஏன் வேணும்? குவித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன் பாடினார் இல்லையோ.
அப்போ இந்த இந்த பக்தியை கொடு, எத்தனை ஜென்மா வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஈஸ்வர பக்தி எனக்கு கொடு. ஏன்னா தொம் மாதா ஜ பிதா தொம் ச தொம் பந்துஷ்ச சகாஹி மே, எனக்கு அப்பா நீதான், அம்மா நீதான், பந்து நீதான், மித்திரன் நீதான். அது மட்டும் இல்ல, தொம் குருஸ்துவம் மகாமந்திரஹா மந்திர வேத்யோசி சர்வதா, நீயே எனக்கு குரு, நீயே எல்லா மகாமந்திரமும், மந்திரத்தினால தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய சுரூபமும் நீதான். அதனால தஸ்மாத் त्वत् பரம் நான்யத் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, அதனால உன்னை விட பரமான ஒரு வஸ்து இல்லை. சிவாத் பரதரம் நாஸ்தி, பரமேஸ்வரனுக்கு மேலான ஒரு தெய்வம் இல்லை, ஒரு தத்துவம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதார சுரூபமா இருக்கிற சுரூபம், அதுக்கு மேலான ஒரு சுரூபம் கிடையாது. சர்வாதாரமா இருக்கிற அந்த அந்த சிவஸ்வரூபத்துக்கு அதுக்கு ஒரு காரணம் இல்லை. அதனாலதான் நம்ம சொன்னோம், குலம் இல்லாதவன்னு அங்க தக்ஷன் சொல்லும் பொழுது, குலம்னா அப்பா இருக்கணும். அதுவே இல்லையே பரமேஸ்வரனுக்கு. எல்லாத்துக்கும் சர்வாதனா ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரன், ஈஸ்வரன் தான் பிதா. அப்போ வேற அதுக்கும் இல்லாததுனால ஈஸ்வரனுக்கு பரமானது ஒண்ணும் இல்லை. சிவாத் பரதரம் நாஸ்தி, தஸ்மாத் அந்யத் த்ரிஷு லோகே கிஞ்சன. அதனால நிஷ்காமம் வாக்கியம் ஆகர்ணிய கிராதஸ்ய ததா பவஹா, பரமேஸ்வரன் இத நிஷ்காமமாக, அவனுக்கு தனக்குன்னு ஒண்ணுமே வேண்டிக்கலையே, நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேங்கிற ஈஸ்வரன், எனக்கு பக்தியை கொடுன்னு கேட்கிறான். அப்போ இத கேட்ட பவஹா, பவஹான்றதும் பரமேஸ்வரனுக்கு பேர். இருக்கின்றவன், இருத்தல், சத்து, அதுதான் பவம், தத் சுரூபம். அதனால பவஹான்னு ஒரு பேர் உண்டு. பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, பசுபதேர் தேவாய நமஹன்னு சொல்றோமே. பவன், பவனாக இருக்கக்கூடிய தேவனே நமஸ்காரம்னா பவன்றது ஒரு பெயர். அதே மாதிரி சர்வகான்றதும் பரமேஸ்வரனுக்கு ஒரு பெயர். எல்லாமாகவும் இருப்பவர், இருத்தலாக இருப்பவர் தான் பவஹா. ததௌ பார்ஷத முக்கியத்துவம் துவாரபாலத்துவமேவச்ச, உனக்கு பார்ஷத முக்கியத்துவம் கைலாசத்துல உனக்கு நான் தரேன். கைலாசத்துல இருக்கிற ருத்ரகணங்கள்ல முக்கியமான ஒரு இடத்தை நீ அடைவாய். அதே மாதிரி நீ துவாரபாலனாக கைலாசத்துக்கு இருப்பாயின்னு துவாரபாலத்துவம் உனக்கு தரேன் அப்படின்னு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணவும், எல்லா இடத்துலையும் அப்படியே ஆகாசத்துல நாதம் ஒளிச்சுதான். ததா டமரு நாதேன நாதிதம் புவனத்ரயம், 3 ரோகங்களும் பரமேஸ்வரனுடைய டமரு கேட்கறதா. ஏன்னா முக்கியமான ஒரு இது நடக்கும் பொழுது மங்களவாத்தியம் முழங்குறதுன்றது ஒரு வழக்கம். என்ன வாத்தியம்? டமரு மட்டும் இல்ல, பேரி, பாங்கார சப்தேன சங்கானாம் நினதேன ச, சங்கம், பேரி முதலான வாத்தியங்கள் முழங்கிறது. ததா துந்துபயோ நேதுஹு படஹாச்ச சகஸ்ரஷா, ஆயிரக்கணக்கான துந்துவி சங்கங்கள் முழங்கிறது, துந்துவி முழங்கிறது. இது மாதிரி மிருதங்கம் முதலான வாத்தியங்கள் முழங்கிறது. முழங்கின உடனே செல்லாம். ஏன்னா ஈஸ்வரன் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். யாருக்கு? கிராத்தனுக்கு, கைலாசத்துக்கு. நித்தியம், இதெல்லாம் நித்தியம், ஒன் டைம் ஈவெண்ட் இல்லையா? திருப்பி திருப்பி இந்த தடவை இவர், அடுத்த தடவை அவர்னு நம்ம செக்ரட்டரியை மாத்துற மாதிரி இல்லையே. அதனால பார்ஷத முக்கியத்துவம் கொடுக்கிறார்ன்றது ஒரு ஒன் டைம் ஈவெண்ட்டுங்கிறதுனால எல்லா வாத்தியங்களும் முழங்குறதாம். நந்தி தம் நாதமா கர்ணிய விஸ்மயாத் துவரிதோ யயௌ, இவ்வளோ சப்தம் காதுல யாரு காதுல விழுது? அந்த வைஷ்யனாகிய நந்தி காதுல விழுந்த உடனே ஓடி வராராம். என்னடா ஆச்சு, என்ன ஏதோ நடந்திருக்கு பெருசா, ஈஸ்வரன் ஏதோ பண்ணியிருக்காருன்னு தப்போவனத்துக்கு ஓடி வராராம். தப்போவனம் யத்ர சிவஸ்திதா பிரமத சம்ருதா, வந்து பார்க்கிறார். அவருக்கும் தரிசனம் கிடைக்கிறது. பரமேஸ்வரன் அவரோடு கூட பரிவாரங்களோடு இருந்து நிற்கிறார். அப்போ கிராதன் பார்க்கறான் நந்திய. நீங்க ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. அதனால உவாச்ச பிரஸ்ருதோ வாக்கியம் ச நந்தி விஸ்மயான்விதா கிராதம் ஸ்தோது காமோசௌ பரமேண சமாதினா. அந்த நந்தி கிராதன் கிட்ட சொல்றான்,
ஈஸ்வரன்ட்ட பேச பயம் என்ன. அதனால கிராதம் ஸ்தோத்து காமோசோ பரமேண சமாதினா இஹாநீதஸ்துவயா சம்புஹு துவம் பக்தோசி பரந்தபா. இந்த இத்தனை நாளா நானும் வந்து இந்த தபோவனத்துல தியானம் பண்ணிருக்கேன், இவ்வளோ ஒரு உபாசனை பண்ணேன், என்னால கொண்டு வர முடியல. ஆனா நீ பரமேஸ்வரனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கியே, உன்னாலதான் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அதனால நீதான் பரமேஸ்வரனுக்கு உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்லி கிராதன் காலில் விழறாராம். அந்த 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 நந்திங்கிற வைசியர் நந்தி நஞ்ச கரைய கிருஹ்ய சங்கரம் சமுபாகதா. கிராதன் என்ன பண்றான், நந்தி இல்ல இல்ல நீங்க வாங்கன்னு கையால பிடிச்சி அழிச்சுன்னு வந்து பரமேஸ்வரன் கிட்ட நிறுத்தி வைக்கிறாராம். பிரஹஸ்ய பகவான் ருத்ர கிராதம் வாக்கியம் அப்ரவீத் கோயம் துவயா சமானீதோ கணானாம் இஹ சந்நிதௌ. யார் இது, நீங்க இவ்வளவு அழிச்சுன்னு வந்து நிறுத்துறியே, இவர் யாருன்னு கேட்கிறாராம் பரமேஸ்வரன். இத்தனை நாள் உட்கார்ந்து இவ்வளவு பண்ணியிருக்கார் இவர். என்ன சொல்ல தாத்பரியம் என்னன்னா, நீ பண்ணக்கூடிய இவ்வளவு தனமும் அதுவும் படாடோபங்கள்ல வந்து பரமேஸ்வரன் திருப்தியாறதை விட இங்க ஆத்ம சமர்ப்பணம் பரிபூர்ணமா பண்றான் கிராத்தன். தன்னோட உடம்புலேருந்து எடுத்து வச்சு அதை லிங்கமா பண்ணி அவனுடைய பக்திக்கு வந்து இணை இல்லை. அதனால பரமேஸ்வரன் கேக்குறான் வந்திருக்கே இது யாரு. அப்போ கிராதன் சொல்றான், விஜ்ஞப்தோ சௌ கிராதேன சங்கரோ லோகசங்கர தவ பக்தா சதா தேவ தவ பூஜாரதோ ஹியசௌ. இவன் உங்களோட பெரிய பக்தன், எப்பவுமே உங்க பக்தியிலேயே லயிச்சிருக்கக்கூடியவனாச்சே. பிரத்யகம் ரத்ன மாணிக்கைஹி புஷ்பைச்ச உச்சாவச்சைரபி. எத்தனையோ ரத்தனங்கள் மாணிக்கங்கள் பெரிய பெரிய மந்திரங்கள் புஷ்பங்கள்னால உனக்கு வந்து உபச்சாரங்கள்லாம் பண்ணக்கூடியவர் இவர். ஜீவிதேன தனேனாபி பூஜிதோசின சம்சயா தஸ்மாத் ஜானீஹி மன்மித்ரம் நந்தினம் பக்தவத்சலா. அதனால என்னுடைய இந்த மித்திரனாகிய நந்தி உம்முடைய பெரிய பக்தனாக தெரிஞ்சு கொள்ளும்னு. ஏ பக்தவத்சலா, நீங்க பக்தரை காப்பாத்துறவராச்சே, நீங்க வந்து உம்முடைய பெரிய பக்தன் இவன்றதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றான் அந்த கிராதன். அப்ப பரமேஸ்வரன் சொல்றார், மகாதேவ உவாச்ச ந ஜானாமி மகாபாக நந்தினம் வைஷ்ய சர்ச்சிதம் துவம் மே பக்தா சகா சேதி மகாகால மகாமதே உபாதிரஹிதா ஏ அபி ஏவ மனஸ்வினஹ தே அதீவ மே பிரியா பக்தாக தே விசிஷ்டா நரோத்தமாக. சொல்றார், எனக்கு இந்த நந்தின்ற வைஷ்யர்லாம் தெரியாது, ஆனா நீ எனக்கு வந்து ரொம்ப பிரியமான பக்தன், என்னுடைய சகா நீதான், மகாகாலனாகிய நீதான் எனக்கு வந்து ரொம்ப விசேஷமான பிரியமானவன். ஏன்னா உபாதி ரஹிதா ஏச்ச, உங்ககிட்ட வந்து எந்த விதமான சங்கோச்சம் கல்மஷமே இல்லை, ஓப்பன் ஹார்ட்டடா இருக்க. அதே சமயத்துல உனக்கு வந்து எனக்கு இது இருக்கு தனம் இருக்கு அந்த மாதிரி எண்ணமும் இல்லை. உன் உடலை கூட நீ துச்சமா நினைச்சு எனக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணேங்கிறதுனால அந்த மாதிரி உபாதி ரகிதர்களா யார் இருக்காளோ அப்பேற்பட்டவர்கள் எனக்கு அதி பிரியமானவர்கள். மே பிரிய பக்தாக தே விசிஷ்டா நரோத்தமாக. அதனால சுவார்த்தம் இல்லாமல் யார் இருக்கானோ அவன் தான் பக்தன். அவரும் வந்து தனத்தெல்லாம் அர்ப்பணிச்சாருனாலும் கூட அது தன்னுடையது, இது இப்படி ஆயிடுத்து, சுத்தம் கெட்டு போயிடுத்து, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மனசுல இருந்தது. நீ அந்த மாதிரி என்ன விதமான கிளேசமும் இல்லாம உனக்கு பரமேஸ்வரன் மட்டும்தான் தெரிஞ்சான். அப்போ உன்னுடைய பக்தி விசேஷமானதுன்றார் பகவான். கிராதௌவாச்ச தவ பக்தோ ஹி அஹம் தாத சச்ச மே பிரியகிருத்தரஹ தா உபௌ ஸ்வீகிருதௌ தேன பார்ஷதத்வேன சம்புனா. என்ன, நீ உங்களை விட எனக்கு என்ன பிரியமான விஷயம் இருக்கு, அதனால உங்க பக்தனாக நான் இருக்கேன் அப்படின்னு கிராதன் திருப்பி பரமேஸ்வரன்ட்ட சொல்லவும், அப்புறம் ஈஸ்வரன் ரெண்டு பேரையுமே ஸ்வீகாரம் பண்ணிட்டாராம் பார்ஷதர்களாக. துவாவுபௌ ஸ்வீகிருதௌ தேன பார்ஷதத்வேன சம்புனா ததோ விமானானி பகூனி தத்திர சமாகதானி ஏவ மகாபிரபானி. பலவிதமான விமானங்கள் அங்க வந்து சேர்றது. சேர்ந்த உடனே கிராத்தனோட நந்தியும்
அங்கிருந்து அந்த விமானம் அககாசம் வேகமாக நகரக்கூடிய விமானங்களில் இந்த விமானம் நூற்றாண்டுகள் ஆயிரண்டுகள் அப்புறம் சொல்றேன் இன்விஷன் பண்ணா பார்த்து என்ன இந்த ஈஸ்வரனே இருக்கு அப்படின்னு நம்ம பல இடங்கள் இந்த புராணத்துல பார்த்தோம் இல்லையா? அப்ப சாரூபியத்தை எல்லாரும் அடைஞ்சிடறான்னு தானே அர்த்தப்படுறது. நீராஜிதோ கிரிஜயா சிவேன சகிதௌ ததா உவாச்சேதம் ததோ தேவி பிரஹஸ்ய கஜகாமினி அம்பாள் சொல்றாளாம். இதை பார்த்துட்டு யதாத்வம் ஹி மகாதேவ ததா சைதௌ ந சம்சயः சுரூபேன ஜகத்யா च हास्यभावैः सुपूजितौ मया त्वमेक एवासीः सेवितो वै न संशयः देव्याः तद्वचनं श्रुत्वा किरातो वैश्य एव च सद्यः पराङ्मुखो भूत्वा शङ्करस्य तपश्यतः भवावस्तु अनुकम्प्यौ च भवता हि त्रिलोचन तव द्वारि स्थितौ नित्यं भवावस्ते नमो नमः तयोर्भावं स भगवान् विदित्वा प्रहसन् भवः उवाच परया भक्त्या भवतोः अस्तु वाञ्छितं तदा प्रभृति द्वौ एतौ द्वारपालौ बभूवतुः शिवद्वारस्थितौ विप्राः मध्याह्ने शिवदर्शिनौ एको नन्दी महाकालः द्वावेतौ शिववल्लभौ ऊचस्तुस्तौ मुदा युक्तौ एक एव सदा शिवः एकाङ्गलिं समुद्धृत्य महादेवोऽभ्यभाषत तथा नन्दी उवाचेदम् उद्धृत्य स्वाङ्गुलिद्वयम् एवं संज्ञान्वितौ द्वारि तिष्ठतस्तौ महात्मनः शङ्करस्य महाभागाः शृण्वन्तु ऋषयो ह्यमी शैलादेन पुरा प्रोक्तं शिवधर्मम् अनन्तकं प्राणिनां कृपया विप्राः सर्वेषां दुष्कृतात्मनां ये पापिनोऽपि अधर्मिष्ठाः अन्धाः मूकाश्च पङ्गवः कुलहीना दुरात्मानः शुपचापि मानवाः यादृशास्तादृशाश्चान्ये शिवभक्तिपुरस्कृताः तेऽपि गच्छन्ति सान्निध्यं தேவதேவஸ்ய शूलिनः இந்த பிரபாவம் இப்படி பக்தர்களுக்கு சிவபார்ஷதத்துல இடம் கொடுக்கறத அம்பாளும் ஆசீர்வதிக்கிறா. அதுக்கப்புறம் நந்திகேஸ்வரர் வச்சனம் சொல்றார். இப்படி அந்த சைலாதேன புராப்ரோக்தம் சிவதர்மம் அனந்தகம். சைலாதராகிய நந்திகேஸ்வரர் சிவதர்மங்களை பத்தி முன்னாடி என்ன சொன்னார்ன்ற விஷயங்கள் இப்ப சொல்லப்படுறது. நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.